இதான் நான் எபிசோட் 3க்கு அன்புடன் வரவேற்கிறேன். புதுக்கோட்டை வந்ததும் நமக்கு கேப் அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டு நம்ம காது குத்து மாப்பிள்ள சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு சைஸாக ஒரு கார்லேருந்து நைஸாக வந்தார் நம்ம காது குத்து மாப்பிள்ள. இவர் தான் நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு சதீஷ். இவருக்கு தான் இன்றைக்கி காது குத்து. அங்கேருந்து நேராக நம்ம ரூமுக்கு போயாச்சு. நம்ம தங்குறதுக்கான ரூமு, போகிற வரதுக்கான கேபு இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது நம்ம பக்கத்தில் இருக்க நண்பர் தான். இவர் நம்ம காலேஜில் நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றிகள். நைட்டு ஃபுல்லாக பேட்மேன் வேலை பார்த்ததுனால காலையில் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு 8 மணி போல் இருந்துச்சு காது குத்துக்கு கிளம்பியாச்சு. ஒரு சின்ன ஃபிட் செக்கை போட்டு கேப் ஏறி காது குத்து நடக்கிற மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நம்ம மாப்பிள்ளையோட வரவேற்பை பாருங்கள். ரோடு வரைக்கும் வந்து வரவேற்பு கொடுக்குறான். திருப்பாச்சி விஜய் மாதிரி மண்டையாட்ட சொன்னால் மூக்கு மேலே ஏதோ உட்காந்த மாதிரி மண்டையாட்டிகிட்டு இருக்கான். முதல் தடவை இதோட 4வது தடவை எனக்கே போர் அடிச்சு போச்சு. ஒரு வழியாக காது குத்து முடிச்சுட்டு முக்கிய சம்பிரதாயமான ஃபோட்டோவை எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. நல்ல கறி விருந்து, அதுக்கும் மேலே நம்ம நண்பரோட பாசமான பராமரிப்பு, இது ரெண்டுமே பாராட்டத்தக்கவை. அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சுது. இப்போது புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு திரும்ப கிளம்ப வேண்டியது தான். கிளம்புற நேரத்தில் கடைசியாக ஒரு நண்பர் வந்து நம்மளை திருச்சி வரைக்கும் ட்ராப் பண்ணுறதா சொன்னார். ஸோ புதுக்கோட்டையிலேருந்து ஃபஸ்ட்டு திருச்சிக்கு போகிறோம். நம்ம போகிற வழியில் ஒரு அருமையான டெசர்ட் ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனார். உண்மையாக சொல்லணுன்னா இது வரைக்கும் நான் டெசர்ட்னு ஒன்று சாப்பிட்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு என்னமோ பெருசாக இதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ மிச்சர்லாம் போட்டு ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. யாருக்காவது டெசர்ட் பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் சின்னதாக ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி தள்ளுவண்டி கடையெல்லாம் இருக்க இடத்துல போயிட்டு சின்னதாக ஸ்டார்டர்ஸ்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து நேராக திருச்சி ரயில்வே ஸ்டேஷன். நம்ம நண்பர்கள்லாம் நம்மளை வழி அனுப்பி வச்சாங்க. எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு புதுக்கோட்டைக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம்.